வணக்கம். நம்ம மாட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. டாக்டரை கூப்பிட்டு ஊசியெல்லாம் போட்டேன். கொஞ்சம் சரி ஆகலைன்னு தான் சொல்லணுங்க. இருந்தாலும் சரி நாட்டு வைத்தியம் எதுவும் பார்ப்போமா அப்படின்னு யோசிக்கும்போது ஒருத்தர் வந்து மசால் உருண்டை போட்டுக்கிட்டு இருந்தாருங்க. அவரை கூப்பிட்டு இந்த மாட்டுக்கு மசால் உருண்டை போட்டுக்கிட்டு இருக்கேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் செஞ்சு தயாரித்து கொண்டாடுறது அப்படின்னாரு. சரி போடுங்க, அதனால் என்ன, இயற்கையான விஷயங்கள் போடுறதுனால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போட சொன்னேன். ஏதோ ஒரு வகையில் மாட்டுக்கு சரியான போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க. இப்போ வந்து வந்துருச்சு, மசால் உருண்டை போட்டுருக்காரு. தொடர்ந்து பாருங்கள். மாயாண்டி, சின்ன முத்தையா, பெரிய முத்தையா, ராசமுத்தையா, சின்ன பாண்டி, தங்கப்பாண்டி, பால் பாண்டி, செல்லப்பாண்டி, 61 சாமி, 21 வல்லையர்களே, தேவாதி தேவர்களே, என்னைய படைச்ச பார்வதி, பரமசிவா, இடும்பா, கடம்பா, வடிவேலா, ஒரு அஞ்செடுப்பா, அந்த டப்பாவில் எடுத்துப்பா, அந்த டப்பா குளம், வடிவேலா, அந்த டப்பா குளம் எடுத்துறீங்களா? இங்கே விடுங்க, கொடுங்க. வடிவேலா, குமரவா, வேலவா, ஞான வண்டிதா போடுங்க. ஞான வண்டிதா, அவையாரம்மா, வள்ளியம்மா, தெய்வானம்மா, சரஸ்வதியம்மா, பாப்பாத்தியம்மா, சடையம்மா, பாண்டியம்மா, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, கோட்டை கருப்பு, சங்கிலி கருப்பு, முத்து கருப்பு, சமய கருப்பு, மார்நாட்டு கருப்பு, வாய்க்கால் மூஞ்ச தோப்பு, தூக்கு மேலே. சரி, அவ்வளோதான். பேச நிற்கணும். சரி, சரி சரி, சுத்தப்படாது. ஆசல் பேசலாம் சார். செருமல் இருக்குது, பெருமூச்சு இருக்குது. சரியா தீனி திங்க மாட்டேதுங்க. இன்னும் கட்டுத்தரைக்கு வந்து நல்லா தீனி சரியாகவே திங்கலை, தண்ணி சரியாக குடிக்கல, உண்ணி இருக்குது. எதாக இருந்தாலும் போட்டு மந்திரிச்சு விட்டோம்னா உனியாவது எதாவது சரியா போகுது. பாருங்க, அப்போ நீங்கள் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் நல்லபடியாக வரணும், மக்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் சொல்லி போடுங்க. ஆசல் சுத்தப்படாது, அவ்வளோதான். ஆசல் ஓ பேச நிற்கணும். சரி, சுத்தாமல் சாப்பிடு, மூக்கு வலிக்குதாக்கும். பேசாமல் சாப்பிடு, இழுக்கப்படாது. சுத்தாத. கொடுங்கப்பா. ஹோ 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 இல்லையா? சரி, ஆசல் அவ்வளோதான். சரி, சுத்தாத, எடுப்பா. இன்னொரு 5 எடுங்க. ஆசல் இப்படி ஆசல். இன்னொரு 5. பேசாமல் இல்லை, மாடு ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்க, தீனிலாம் நல்லா எடுத்துருமா? உத்தரவு கொடுத்துருச்சு. ரைட்டுங்க. யூரின் பாஸ் ஆயிடுச்சுல. சரிங்க. ஆசல்ப்பா, ஆசல் அப்படியே நிற்கணும். இந்த உப்பு கொடுங்க. போட்டு கொடுப்பா, உப்பு கொடுங்க. போடுங்க. ஆசல் இப்போ போடுறது உப்புங்க. உப்பு. இந்த உப்பு எதுக்கு போடுறோம்னா, நாக்கில் வந்து நாமெல்லாம் பல்லு துளைக்கி நாக்கை வலிப்போம். ஆமாம், அப்போ அந்த டேஸ்ட்டு நமக்கு தெரியும். சரிங்க. நாக்கு வலிக்காமல் இருந்தால் என்ன குழம்பு வச்சாலும் வீட்டில் சத்தம் போடுவோம். ஆமாம், என்னப்பா குழம்பு வச்சுருக்கீங்க, ஒன்றும் உப்பும் இல்லை, புளியும் இல்லை, உரப்பும் இல்லைம்போம். சரிங்க. அது மாதிரி இந்த நாக்குக்கு நாங்கள் வலிக்கிறது மூலமாக சரிங்க மாட்டுக்கு நல்லா ருசி தெரியும். சரி. அப்போ தண்ணிக்கு விட்டோம்னா நாக்கை நக்குன்னு ருசி தெரிஞ்சதுனால அது வாக்கில் வேணுங்கிறத குடிச்சிடறேன். அப்போ வயிறார குடிக்கும்போது பால் குடிக்கிறோம். சரிங்க.
அப்போ மாட்டுக்கு சூடாமந்து போகும். அதான் உப்பு போடுறது மெயினாக இதனால தான். ஆமாம், இதனால தான். சரி சரி. ஆனால் அதிகமாக மாட்டுகளுக்கு உப்புகளை போட்டுக்கிட்டே தண்ணிக்க விட்டீங்கன்னா சரிங்க. கால்சியம் சத்து சுண்ணாம்பு சத்து இருக்காது. இருக்காது. உப்பு மாட்டை ஒரு நாய் இருக்கிற ஆயிரும். டாக்டர் எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போடலான்னு சொல்கிறாங்களே. லேசு வாசா சாப்பாடு போகிற மாதிரி போடலாம், அதனால தவறு கிடையாது. சரிங்க. சில பேர் காப்பிடி உப்பு அரைப்படி உப்பு போடுவாங்க. அது தப்பு. ஆமாம், போட்டுவிட்டு மாடு ம் உடஞ்ச பானையை தட்டினா பொறுன்னு சத்தம் கேட்குறாங்க. ஆமாம், அது மாதிரி சத்தம் கேட்குங்க. சரி சரி சரிங்க. கொடுப்பாங்க தப்பா கூடாது. இந்த பவுடரு, இந்த கண்டங்கத்திற்காக தான் நமச்சாரம் இழுப்பும்னா பவுடரு. சரிங்க. இதை மூக்கில் அடிக்கிறதுனால என்ன பவுடருங்க? கண்டங்கத்திற்காய் விதை, நமச்சாரம், இழுப்பம்னாக்கு. சரிங்க. இதை மூக்கில் அடிச்சு விட்டோம்னா மூக்கில் புழு இருந்தாலோ சளி கட்டியாக இருக்க சளி வந்துட்டா சரிங்க இந்த மாதிரி செருமாது. சரி சரி சரி. இழப்பு வாங்காது. சரிங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படியே நிற்கணும், அப்படியே நிற்கணும். அவ்வளோ ஓ ஓ. பேசானுங்க. கொஞ்சம் மழை தூக்கு மழை நில்லு போதும். சரி, பிடிச்சி காட்டுமா. பிடிச்சி காட்டுங்க. இப்போ இந்த உருண்டையெல்லாம், மசால் உருண்டையெல்லாம் எதில் தயார் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமாங்க? சொல்லிடலாமுங்க. இந்த பூரா ஆவரை, விராலி, உசுறு, தேவதாரி, பெருந்தும்பை, சிறுந்தும்பை, அப்பக்கோவை, வாழைப்பூ, முசுமுசுக்காய், முடக்காத்தான், நிலையாவரை, தலை சுருளி, கொல்லங்கோவை, செம்பரண்டை, பழம்பாசி, சரிங்க, மணி வேங்க, விராலி தலை, வீலி தலை, தும்பை, துளசி, தைவாழை, தொட்டா சுருங்கி, சீமக்கரம் வேப்பங்குழுந்து, காரங்குழுந்து, பூலாங்குழுந்து, செருப்படி தலை, காத்தடி தலை, கடச்சரக்கு, யானை நெறிஞ்சி, நாகுறிஞ்சி, கொளிஞ்சி, குளுதாமரை, வேப்பமுத்து, மேவா நெல்லி, கீவா நெல்லி, உசுளு, இந்த மாதிரி பல வகை மூலிகையில் கொண்டு வந்து காய போட்டு இடித்து சலித்து பவுடர் எடுத்து, சரிங்க, அதுக்கப்புறம் மல்லி, சீரகம், மிளகாய், உப்பு, புளி, வெங்காயம், இஞ்சி, சுக்கு, மிளகுன்னு எல்லாமே சேர்க்கறது. சரிங்க. பேருங்க? என் பேர் டி முனியப்பன், கால்நடை வைத்தியர், பட்டிவீரன்பட்டி. சரிங்க. 62 42 11 பின்கோடு. சரி சரி சரி. நம்பர் 97 51 46 39 04. இப்போ இந்த உருண்டை எல்லா வைத்தியத்துக்கும் ஒரே உருண்டை போதுமாங்க? அதாவதுங்க, தமிழக அரசு ஆஸ்பத்திரியில் போய் மாத்திரை கேட்டோம்னா தலைவலிக்கு அந்த மாத்திரை இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு கொடுப்பாங்க. சரிங்க. அதுபோல் இந்த இதில் மாட்டுக்கு இத்தனை உருண்டைன்னு ஒரு கணக்கு இருக்கு. சரிங்க. இத்தனை உருண்டை கண்டுக்குட்டி போட்டால் இப்படி இத்தனை நாளையில் இப்படி தெளிஞ்சிடும். மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு இத்தனை உருண்டை போட்டோம்னா இத்தனை மணி நேரத்தில் இழப்பு நின்றும். தண்ணியா ரத்தமா கழியுறது 2 மணி நேரத்தில் நிற்கும். இந்த 30 உருண்டை போட்டா இப்படி நிற்கும். ஆமா. ஆனா ஒரே உருண்டை தான் எல்லா நோய்க்குங்க, எல்லா நோய்க்குமே கட்டுப்படுத்துற. வித்தியாசம் என்னன்னா ஏற்றத்தாழ்வு. என்ன ஏற்றத்தாழ்வுன்னா உருண்டையினுடைய கணக்கு. சரி 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 சரி. கூடுதல் குறைச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு படி செய்யறது. சரி 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 சரிங்க. ஆனா எல்லாமே ஒரே உருண்டை தான். ஆமா. சரி, மாற்றுறது எதுவுமே இல்லை, மாற்றமே கிடையாது. எல்லாமே இயற்கை சம்பந்தப்பட்டதுதாங்க. சரிங்க. என்னென்ன சீக்கு மாடுகளுக்கு வருங்க இதில்? நம்ம சீக்கிரம் எச்ச மாடு, தண்ணி குடியாத மாடு, தேராத மாடு, செருமுறை மாடு, வாணியர் மாட்டுகளுக்கு வண்டுகடி, வெஜகடி, இளங்கழிச்சல், ஊதுவரலி, ஊதுரட்டு, காண வர்றது, குந்து வர்றது, செம்பூச்சு, புழுக்கடி, டேஞ்சரான மாடு, தெளியாத மாடு, ரத்த கழிச்சலான மாட்டுகளுக்கு, வாக்கான காக்கான மாட்டுகளுக்கு, தகையுள்ள மாட்டுகளுக்கு, புறையுள்ள மாட்டுகளுக்கு, தேமலான மாட்டுகளுக்கு, சுழுக்கான மாட்டுகளுக்கு, பருவடைச்சி அடையாத மாட்டுகளுக்கு, காய்ச்சலான மாட்டுகளுக்கு, அடி தள்ளுற மாட்டுகளுக்கு, காணை, குந்து, முடக்குந்து, தவளை குந்து, நொண்டி குந்து, சப்பு குந்து, மூக்கடப்பம், ஏழப்பு, விசகடி மாட்டுகளுக்கு அனைத்துக்குமே இத்தனை நோய்கள் மாட்டுகளுக்கு இருக்குது. இந்த ஒரே மருந்து போதுங்க. ஒரே மருந்து போதும். என்னென்ன மாட்டுகளுக்கு குறை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி 5னா 5, 10னா 10, 15னா 15 இந்த மாதிரி ஒரு கணக்கு படி போட்டோம்னா சரிங்க, நான் வெற்றிகரமாக மக்கள்கிட்ட பேர் வாங்கிடுவேன்.